ஸோ குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம சேனல்லையே நிறைய வியூஸ் போய் அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்த ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்டிகாவோட ஃபஸ்ட் இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ தான். அதுவும் ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த செகண்ட் இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சீக்கிரம் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோவை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வண்டி கார் வாங்கி அந்த கார் வாங்கினது வந்து 2024 வந்து ஏப்ரல் மந்த்து 15th எடுத்தோம். ஆமாம், 15th தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 4 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகி. ஏன் வந்து இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும், 30,000 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நான் வெயிட் பண்ணேங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி டிரைவு, நல்லா மழையில் ஓட்டியிருக்கேன், ஹைவேஸ் டிரைவு, பம்பர் டு பம்பர் நல்ல ஒரு டிராஃபிக்கில் ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி நல்ல ஒரு 7 பேர் ஃபுல் லக்கேஜ் வச்சு, ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் பேக்டாக வந்து போயிருக்கேன். ஒரு ஹில் டிரைவு, ஸோ இந்த மாதிரி நிறைய டிரைவ் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூவாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன் கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஓடி இருக்க ஒரு 30,000 கிலோமீட்டரில் மிஞ்சி போனால் ஒரு 100 கிலோமீட்டர் தான் யாராவது ஓட்டியிருப்பாங்க. மற்ற ஃபுல்லாக இருக்கிற ஒரு 29,900 கிலோமீட்டர்ஸும் வந்து ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணேன். அதனால் வந்து A to Z இந்த வண்டியை பற்றி எனக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து எனக்கு இருந்தது, எப்படி வந்து எனக்கு இந்த வண்டி வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மக்களே. லைக் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு வந்து இந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணோம், அதாவது காமிக்கும். ஸோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது கார் வாங்குகிறாங்க, எர்டிகா வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு நான் ஒரு அதாவது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், கொஞ்சம் வெளியில் போயிட்டு. காலையில் மணி வந்து இப்போது ஒரு 8 ஆகுதுங்க. சூப்பர் கிளைமேட்டு. ஸோ இந்த கிளைமேட்டோடு சேர்த்து நம்ம இந்த வீடியோ எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணேன். அண்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் எர்டிகா, எதுக்கு வந்து இந்த காரை நான் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து என்னோட செகண்ட் கார், அதாவது 2வது காரு நான் வாங்கினதில். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, அதே மாதிரி புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எத்தியோஸ் வச்சுருந்தேன். எத்தியோஸில் வந்து ஜிடி டீசல் காரு, ஒரு செடான் வண்டி, சில்வர் கலரு. ஸோ அதுதான் வச்சுருந்தேன். அது வந்து நான் வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் மக்களே. ஆல்மோஸ்ட் வந்து 1,69,000 நான் விற்கும்போது அதோட கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அந்த 1,69,000 கிலோமீட்டர்ஸு நானே தான் ஓட்டினது. அதுவும் பார்த்தீங்கன்னா டிரைவர் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அவன் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பான்னு வச்சுங்களேன். மற்றபடி எல்லாமே வந்து நான் தான் ஓட்டினது அதை. ஸோ நல்லா சூப்பரான ஒரு காருங்க. டீசல் வேரியண்ட்டு. மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 to 24 கிட்ட தரோன்னு வச்சுக்கோங்க. நான் விற்கும் போதும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது வண்டி. ஸோ அதை ஏன் விற்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மொத்தமாக 6 பேர். ஸோ அந்த 6 பேரில் வந்து எனக்கு அது வந்து ஆக்சுவலாக 5 சீட்டரு, எனக்கு இடம் பத்தலை. ஸோ அந்த ஒரு காரணமும் 13 இயர்ஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இனிமேல் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வேலை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்பயும் ஒரு சின்ன வேலை இருந்தது, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காராக தான் வச்சுருந்தேன். ஸோ வேலை வைக்க ஆரம்பிச்சிடும். இப்படியே நிறுத்திடலாமா? இங்கே நல்லா இருக்குது இடம். ஸோ நிறுத்திட்டு பேசினா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரும். ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறேன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது. நான் மொபைல்லையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி பார்த்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஞாபகம் மறதியில் சிலதை மறந்துடுறேன் நான்.
அவ்வளோதான் தவிர வர ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து அதனால தான் வந்து ஒரு 7 சீட்டர் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இந்த வண்டிக்கு வந்தேன். ஸோ நான் 7 சீட்டர் பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் இருந்தால் முதல்ல வந்து இனோவா கிறிஸ்டா இருந்தது. ரெண்டாவது வந்து இந்த பட்ஜெட் லெவல் 7 சீட்டரில் வந்து எர்டிகா, ரூமியான், கியாவில் வந்து காரன்ஸு அண்டு ட்ரைபர், ஸோ இதெல்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டா வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வண்டியை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் நிறுத்துவேன், கேட்டுக்குள்ளே. எனக்கு வந்து அந்த ஸ்பேஸில் வந்து இடம் அந்த ஸ்பேஸ் வந்து பத்தாது இனோவாவுக்கு. நிறுத்தியும் பார்த்தாச்சு, எனக்கு சரியாக அதில் நிறுத்த முடியல. ஏன்னா வந்து ஸ்பேஸ் சின்னது தான் அது. நான் வந்து கிராஸாக நிறுத்தினா தான் அதனால் வண்டியில் வந்து இறங்க முடியும். ஸோ அப்படின்ற போது எனக்கு அந்த வண்டியை வந்து பத்தலை. ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டின்னு பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து காரன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அதோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹை நம்ம இந்த வண்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி மக்களே. ஒரு சர்வீஸ் போச்சுனாலே 8,000 to 12,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோட கசின் வந்து வச்சுருக்காரு அது. ஸோ அவர் வச்சுருக்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பட் ஆனால் நல்ல வண்டி நல்லா இருக்குது, நல்ல ஸ்பெக்கு இருக்குது. ரெண்டாவது ஸோ அதை நான் வந்து ஆப்ஷன்லேருந்து எடுத்துட்டேன். டெஸ்ட் ட்ரைவ் கேட்டேன், வண்டி வந்து வீட்டில் நிறுத்தியும் பார்த்தாங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனால் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ரெண்டாவது வந்து ரூமியான் வச்சுருந்தேன். ரூமியான் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி சுசுகியோட சர்வீஸை பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பட் ஆனால் எனக்கு டொயோட்டா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த வண்டி வச்சுருந்தேன், எத்தியோஸ் வச்சுருந்தேன். அதோட சர்வீஸ் பற்றி எனக்கு தெரியும், நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னதான் ஒரு சுசுகி மேக்காக இருந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் விட போகிறது வந்து டொயோட்டா அப்படிங்கிறதுனால சரி அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதையும் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல நல்லா இருந்தது. ஸோ சேம் தாங்க, எதுவுமே வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த லோகோ மட்டும்தான் மாறுது. சர்வீஸ் வந்து நம்ம டொயோட்டாவில் விடுவோம், அவ்வளோதானே தவிர எதுவும் வந்து சேஞ்சஸ் கிடையாது. பட் ஆனால் வெயிட்டிங் பீரியட் வந்து 6 to 8 months நான் வந்து அந்த வண்டியை வந்து வாங்கும்போது கேட்க போகும்போது கண்டிப்பாக வந்து 6 to 8 months வெயிட்டிங் பீரியட்னால அது ரொம்ப லாங். ஸோ அதுவும் ட்ராப்பு. அதுக்கப்புறம் ட்ரைபர் வந்து நான் ஒரு 7 சீட்டர்னு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதாவது தேர்ட் ரோ வந்து ரொம்ப சின்னது, ஸ்குவாட் பொசிஷனில் தான் அதில் வந்து உட்கார முடியும். அதனால் அதை வந்து ரொம்ப சின்ன வண்டி. எர்டிகாவை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் சின்ன வண்டி. ஸோ அதை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அதே மாதிரி 3 cylinder ரொம்ப பவர் கம்மி. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எர்டிகா வந்து நான் புக் பண்ண போகும்போது அதுவும் 6 month. எனக்கு வந்து புக் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஒரு 2 மனசாக தான் வந்து அதை புக் பண்ணான்னு வச்சுங்களேன். என்னடா இதை 6 month வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் ஆனால் டீலர்ஷிப்லேருந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. புக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 30 daysல, அதாவது ஒரு மாதத்தில் வந்து வண்டி எனக்கு கையிலே வந்துருச்சுங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல, அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஹைப்பாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு 1 monthலேயே எனக்கு கொடுத்துட்டாங்க வண்டி. ஸோ அதனால தான் வந்து எர்டிகா வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் எர்டிகா வாங்கினதுக்கு காரணம் வந்து அது வந்து ஒரு 7 சீட்டரு நல்ல ஸ்பேஷியஸான வண்டி. ஸோ ஒரு புது வண்டிக்கு போகிறோம், ஒரு பெரிய வண்டியாக போயிடலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் வந்து இந்த வண்டி வாங்கினது. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. ஸோ டெலிவரி, இந்த வண்டியோட டெலிவரி எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. நல்லா வந்து எனக்கு பட் ஆனால் எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே கிடைக்கல. அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போடல. ஏன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்கிற ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அக்சசரிஸு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு எப்படி ஸ்டாக் பொசிஷனில் வந்து அப்படியே தான் வண்டியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். டெலிவரி வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு. நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி அதோட ஸ்பெக்லாம் என்னன்ட்டு. எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து வெளியில் தான் வந்து அக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணேன். ஆக்சுவலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா VXI மாடலுங்க. இது VXI மாடலில் வந்து சிஎன்ஜி கிடையாது. சிஎன்ஜி ஏன் எடுக்கலை அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் முக்கியம். ஆக்சுவலாக இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து 2nd ரோவும் 3rd ரோவும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன குல்ட் மாதிரி போட்டு நீங்கள் பெட் மாதிரியே யூஸ் பண்ணி ஃப்ளாட்டாக படுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அது ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து சிஎன்ஜி வைக்கும்போது பின்னாடி வந்து மேலே தான் வரும் சிஎன்ஜி, இங்கே ரியரில் அப்படி வைக்கும்போது அது ஸ்பேஸும் அடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 7 பேர் போகிறதா இருந்தால் பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸே சுத்தமாக கிடைக்காது. அப்படின்றதுனால எனக்கு வந்து மைலேஜுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து இதுவே நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு மைலேஜ் தான் தருது. அப்படின்னும் போது எனக்கு சிஎன்ஜி நான் போகல. ரெண்டாவது வந்து
அக்சரிஸ்ன்னும் போது நான் வந்து எதுவுமே ஒரு 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 ஸ்க்ரூ கூட வந்து எதுவுமே வந்து இதில் போடல, நான் சுசுக்கியில் வந்து நான் போடல. போடாததுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி, அதே மாதிரி நான் எனக்கு வந்து என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தது. விஎக்ஸை எடுத்துகிட்டு இப்போது வந்து நான் ஃபுல்லாக வந்து அக்சரிஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லி லோடட்னே சொல்லலாம். எல்லாமே வந்து நான் மாற்றியாச்சு. இதில் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து விஎக்ஸை எடுத்துகிட்டு இதை வந்து ரெடி பண்ணது நான் வந்து வெளியிலேயே தேர்ட் பார்ட்டியில். ஸோ ஆனால் பயமுறுத்துவாங்க ஷோரூமில், நீங்கள் வந்து வெளியில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகாது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. எதுவுமே வந்து ஒயரை கிராப் பண்ணாமல் ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து நீங்கள் அக்சரிஸோ இல்லை அந்த இதுவோ ஃபிட் பண்ணிங்கன்னா, லைட்டு ஹார்ன்லாம் சரி, இதெல்லாம் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே, ஜஸ்ட்டு வந்து ஒயர்லாம் எதுவுமே கிராப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாரண்ட்டி வந்து வாய்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியிலேயே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் தான் வந்து எல்லாமே அக்சரிஸ் எல்லாமே போட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் வீடியோ வந்து நான் அக்சரிஸை பற்றி பேசியிருப்பேன். அக்சரிஸ் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து 1.5 lakhs வரைக்கும் நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த 1.5 lakhs இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 போட்டு 1,80,000 வரைக்கும் நான் வந்து அக்சரிஸ் வந்து நான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வண்டி விஎக்ஸ்ஐ மாடல் சொன்னாலும் ZXi ப்ளஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ZXi ப்ளஸ்க்கு மேலேயே வந்து நம்ம அக்சரிஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக அந்த அக்சரிஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி எங்கே வந்து அக்சரிஸ்லாம் வந்து நான் ஃபிட் பண்ணேன், என்னென்ன அக்சரிஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினை பற்றி பேசணும் அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் 30,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டான ஒரு இன்ஜின். வண்டி வந்து ஆனில் இருக்குது. நீங்கள் ஹைட்லிங்கில் நிற்கிறீங்க, ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா வண்டி ஆனில் இருக்கிறதே தெரியாது. நான் சில நேரத்தில் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து டீசல் இன்ஜின் ஓட்டினேன். ஸோ எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ரோர் இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து வண்டி ஆனில் இருக்குன்னு தெரியாமல் திருப்பியும் வந்து நான் கிராங்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அது பழக நம்மளுக்கு வந்து வண்டி ஆனில் இருக்குன்னு சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு இன்ஜின். அண்ட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஹைவேஸில் அதாவது ஃபுல்லி லோடடில் போனாலே எனக்கு வந்து 17 to 18 கிட்ட கண்டிப்பாக வருது. நான் மைலேஜ் வந்து எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா, டேங்க் டு டேங்க் தான் செக் பண்ணுவேன். ஆட்டோ கட் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபில் பண்ணும்போது அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து 17 to 18 தரும், சில நேரத்தில் 16 தரும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ரேஷ் டிரைவ் பண்ணோம், ஒரு 100 above போகிறோம் அப்படின்னா. என்னோட டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா 90 to 100 எப்பவுமே, சில நேரத்தில் 80ஸ்லையும் இருக்கும். ரோட்க்கு ஏற்ற மாதிரி ஹில்ல வந்து ஏறும்போதும் எனக்கு ஆல்மோஸ்ட் அதுதான் தந்தது. ஏன்னா நான் ஹில்ல வந்து ஏறும்போது ஏசி வந்து ஆஃப் பண்ணிட்டு ஏறுவேன். அதே மாதிரி இறங்கும் போதும் சரி, ஏறுறதும் இறங்குறதும் வந்து காம்பன்சேட் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் 17, சில நேரத்தில் 16 அப்படி தரும். டிரைவிங் ஸ்டைல் தான் மக்கள் எல்லாமே. பட் ஆனால் எனக்கு இந்த வண்டி எடுக்கும்போது சொன்னது வந்து 21 வந்து கிடைக்கும் சொன்னது, அதுக்கு கண்டிப்பாக வராது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட மைலேஜ். இன்ஜின் பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு இன்ஜினு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பவர் கம்மிங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு இன்ஜின் கிடையாது இது. மைலேஜை நீங்கள் இது அதாவது மெயினான கான்செப்ட் தான் மைலேஜ். அதுக்கான இன்ஜின் தான் இது. ஏன்னா ஒரு 7 சீட்டர் வந்து இந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் தருதுன்னா அது வந்து சூப்பர் இது. ஏன்னா கிறிஸ்டா, அந்த இனோவா கிறிஸ்டா வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும் அது வந்து என்ன மைலேஜ் தரும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 17 எனக்கு கண்டிப்பாக வந்து 17 கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஜினோட ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லுவேன். ஒரு ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்பீட்லேயே வந்து ஒரு பெரிய வண்டியை ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம கியரை கட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பி ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா பவர் கம்மின்றதுனால வண்டி டக்குன்னு ஒரு டார்க் இருக்காது, ஒரு புல் கொடுக்காது. ஸோ அதுதான் ஒரு சின்ன லேகுன்னு வச்சுக்கோங்களேன்.
மற்றபடி சூப்பரான இன்ஜினு 7 பேரை வச்சு நான் சபரிமலை அந்த மாதிரி ஹில்லில் கூட போயிருக்கேன். லேக்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. டிரைவிங் ஸ்டைல் கொஞ்சம் மாறும். அதாவது நம்ம ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் ஓட்டுறதுக்கும் இந்த இன்ஜின் ஓட்டுறதுக்கும் ஒரு டிரைவிங் ஸ்டைல் கொஞ்சம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம அடாப்ட் பண்ணி கீரை கட் பண்ணி எடுத்தோம்னா ஸோ நல்லாவே இருக்கும். அண்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 ஒரு 11 கொடுக்கணும்னு வச்சிங்களேன். அவ்வளோதான் தந்தது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுங்க. நிறைய தடவை எனக்கு 10லாம் கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த ஹைவேஸில் போனீங்கன்னா நல்ல மைலேஜ் தரும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். அதே மாதிரி பார்க்கிங்கு கொஞ்சம் பெரிய வண்டின்றதால அந்த பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சின்ன ரோட்டில் போகிறதுனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். ரைடிங் சொல்லும்போது நம்ம சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே இருக்கும். இந்த வண்டிக்கு ஏற்ற சஸ்பென்ஷன் தாங்க அது. ரொம்ப ஸ்மூத்து அப்படின்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு மிடில் ரேஞ்ச் காருக்கு என்ன இருக்குமோ அது இருக்கு. ஒரு ஃபுல்லி லோடடா ஒரு 7 பேர் போகும்போது மட்டும் பேக்ல இருக்க சஸ்பென்ஷன் கொஞ்சம் இறங்குற மாதிரி ஃபீல், அதாவது ரொம்ப டவுன்ல இருக்கும். நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா காயில் பஃபர் போட்டதுல கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு அந்த இஷ்யூ கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நான் 4 சஸ்பென்ஷனுக்குமே போட்டேன் நான் அந்த பஃபரு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரகடான ஃபீல் கொடுத்தது. ரொம்ப வண்டி வந்து அந்த ஸ்மூத்னஸ் கம்மியாகிடுச்சு. ரொம்ப பம்ப் தெரிஞ்சுது. அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு சஸ்பென்ஷனில் மட்டும் அந்த பஃபரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஆல்ரைட் அந்த ஸ்மூத்னஸும் இருக்குது, எனக்கு அந்த ஹைட்டும் கிடைக்கிது அதாவது ரியரில். ஸோ அந்த பஃபர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அதை. அதே மாதிரி அந்த டில்ட் இருக்கு, அந்த பாடி ரோல் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது பள்ளமேடில் அப்படின்னு போகும்போது அந்த டில்ட்டு கண்டிப்பாக வந்து இருக்குது. நல்லாவே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் வந்து இந்த சிடான்லேருந்து இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்திருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது அந்த டில்ட்டு. ஸோ கம்ஃபர்ட் பற்றி சொன்னிங்கன்னா இது வந்து ஒரு 7 சீட்ரு. எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயமே அந்த கம்ஃபர்ட் தாங்க. நல்லாயிருக்கும் வண்டி. அதே மாதிரி ஸ்பேஸு, அந்த வண்டியோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இந்த சீட்டில் வந்து நீங்கள் மடிச்சிங்கன்னா ஒரு 3 பேர் கால் நீட்டி ஃபுல்லாகவே படுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி 7 பேர் போகும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். 3rd ரோவில் குவாட் பொசிஷனில் உட்காருவாங்க சில பேர், அதாவது காலை மடக்கி அப்படி உட்கார்ந்துருக்க. அந்த கிறிஸ்டாலே வந்து அந்த மாதிரி சீட் தான் இருக்கும். நிறைய வந்து நீங்கள் ஃபார்ச்சுனர்லாம் பார்த்துருக்கலாம். அந்த பேக்கில் வந்து 3rd ரோவில் உட்கார்றவங்க வந்து அந்த ஸ்குவாட் பொசிஷன்லாம் உட்காருவாங்க. ஸோ இந்த வண்டியில் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. இந்த வண்டியில் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டு பொசிஷன்லேயே உட்காரலாம். நீங்கள் நல்லா சாஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு டை சப்போர்ட் கூட கிடைக்கும். அங்கே கொஞ்சம் ஹைட்டான பர்சன் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த ஹெட்ரெஸ்ட், அதாவது ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மி. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போயிட்டு தூக்கி போட்டுனா கண்டிப்பாக வந்து ஹெட் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டை தவிர மற்றபடி 7 பேர் கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியில் போகலாம். அந்த ஏசியை பற்றி சொன்னால் இது வந்து 2024 வேரியண்ட்டு அப்படிங்கிறதால எனக்கு ஏசி வந்து சன்ரூஃப் அது ஒரு ரூஃப்லேயே வந்துருக்கு. ஸோ இப்போது சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி வருவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கியாக்கும் சுசுக்கிக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் தான். இந்த வண்டி நான் வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5500லேருந்து ஒரு 6000க்குள்ளே ஆகும். ஆனால் இதே கியா வந்து நீங்கள் கரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மோஸ்ட்லி எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேங்க. நான் வந்து ஆயில் சர்வீஸ் விட்றேன் அப்படின்னா வெறும் வந்து ஆயில், இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டரு அப்படி தான் சேஞ்ச் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மாற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இன்ஜின் பெல்ட் மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன், இது பண்ணணும், இதை ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். எதுக்குன்னா நான் வந்து வெளியில் பண்ணிக்கிறது இது எல்லாமே. ஈவன் வந்து நான் வீல் அலைன்மெண்ட் வந்து சுசுக்கிலேயே பண்ணுவாங்க. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், வெளியில தான் பண்ணுவேன். ஸோ நம்ம கண்ணுக்கு எதிர்க்க பண்ணும்போது அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எனக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அலைன்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து சர்வீஸ், அதாவது மாருதி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிப்பேங்க. நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வீக்லி வந்து சண்டேஸில் ஃபோம் வாஷ் கண்டிப்பாக பண்ணுவாங்க மக்களே வண்டியை. ஏன்னா ஒயிட் கலர்ன்றதுனால நிறைய வந்து
டஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த பேர்ட் ஷிட்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டேஸில் வந்து நான் வந்து ஃபோம் வாஷ் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாலிஷ் பண்ணுவேன், வேக்ஸ் பாலிஷ் பண்ணுவேன். அதே மாதிரி கிரஃபைன் கோட்டிங் நம்ம வந்து வீட்லேயே பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணுங்கள். கிரஃபைன் கோட்டிங் அதை வந்து பண்ணுவேன். அண்டு எவ்ரி 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து பார்ப்பேன். அண்ட் எவ்ரி 8000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா 10,000 கிலோமீட்டர் வந்து சொல்லுவாங்க கம்பெனியில். பட் ஆனால் நான் வந்து எவ்ரி 8000 வந்து மாற்றுவேன். இல்லை ஒரு 9000 வரைக்கும் போகலாம். ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து டயர் ரொட்டேட் பண்ணுவேன். பேக்கில் இருக்க டயர் வந்து ஃப்ரண்ட்லேயும், ஃப்ரண்ட்டில் இருக்க டயர் வந்து பேக்லேயும் போட்டு ஸ்டெப்னியும் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது பண்ணுறதுனால கரெக்டான அந்த டயரோட தேயறது வந்து யூனிஃபார்மாக வச்சுருக்கலாம். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் மட்டும் நல்லா தேஞ்சிருக்கும், பேக் டயர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து யூனிஃபார்மாக வச்சுருக்கோம். அக்சசரிஸ்ன்னு சொல்லலாம், இந்த வண்டிக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் அக்சசரிஸ் இருக்குன்னே சொல்லலாம். நிறைய அக்சசரிஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஜிபி ரோடு போய் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம ஷிஃப்ட்டுக்கு எப்படி அக்சசரிஸோ அதே மாதிரி எர்டிகாகோ நிறைய அக்சசரிஸ் இருக்குது. எதுவுமே வந்து நான் வந்து சுசுக்கியில் போடலை. சுசுக்கியில் போடாமல் நான் வந்து வெளியில் தேர்ட் பார்ட்டியில் தான் போட்டேன். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் அக்சசரிஸு பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை. சீப் ரேஞ்சிலேயே, அதாவது நம்ம பட்ஜெட் ரேஞ்சிலேயே வந்து அக்சசரிஸ் வந்து நம்ம இதுக்கு ஃபிட் பண்ணலாம். இந்த ஃபுல் 30,000 கிலோமீட்டரில் நான் எதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்குது, நிறைய இஷ்யூ இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இஷ்யூ எதுவும் கிடையாதுங்க. வண்டி வாங்கி ஒரு 20,000 கிலோமீட்டர் நான் கடந்ததுக்கப்புறம் வண்டியில் ஒரு நாய்ஸ் ஒன்று வந்ததுங்க. ஒரு இன்ஜின்லேருந்து ஒய் அப்படின்ட்டு ஒரு நாய்ஸ் ஒன்று வரும். ஸோ அது வந்து எங்கேருந்து நல்லாவே உங்களுக்கு கேபின் உள்ளேயே கேட்கும் அந்த நாய்ஸு. எங்கேருந்து வருதுன்ட்டு நான் பார்த்தா, நான் வந்து நம்ம மெக்கானிக்கிட்ட, லோக்கல் மெக்கானிக்கிட்டே கேட்டதுக்கு அது வந்து ஒரு பேரிங்லேருந்து வருதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம மாற்றினா இவ்வளோ காஸ்ட் ஆகும், நீங்கள் வந்து வாரண்ட்டி இருக்குது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, மொத்தம் 5 years வாரண்ட்டி வந்து நான் வந்து போட்டிருக்கேன், எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியோட சேர்த்து. ஸோ வந்து நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டர்லேயே கொடுங்க. சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டியில் வந்து அதை கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் சர்வீஸ் கொடுறதுக்கோசம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இதை, என்ன இஷ்யூ இருந்தது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஆயில் சர்வீஸ் விடும்போது நான் பர்டிகுலராக இந்த இஷ்யூ வருது, இந்த சவுண்ட் வருது, இந்த நாய்ஸ் வருதுன்னு சொல்லியே தான் கொடுத்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சர்வீஸ்லாம் முடிச்சு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு தான் எப்பவுமே வண்டியை தருவாங்க. ஒரு இருட்டில் தான் தருவாங்க, அதை வெளிச்சமே இருக்காது. ஸோ வண்டியை நான் வந்து எடுக்க போகும்போது அந்த நாய்ஸ் அப்படியே தான் இருந்ததுங்க. அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணவே இல்லை. ஸோ நான் சர்வீஸ் அட்வைசர்கிட்ட கேட்டபோது, சார் இப்போ தான் வந்து பெல்ட், அதாவது அந்த நாய்ஸ் எங்கிறது வந்துன்னா இன்ஜின் பெல்ட் இருக்கும், அதோட டென்ஷனர்லேருந்து வருது. அந்த பெல்ட்டை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து ஓட ஓட இப்போ தான் போட்டதுனால அந்த நாய்ஸ் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் ரன்னிங்கில் போச்சுன்னா அந்த நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நாய்ஸ் வந்து சரியே ஆகலை. ஒரு 2 days ஆகிடுச்சு. வண்டியை நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். பட் ஆனால் அந்த நாய்ஸ் அப்படியே தான் இருக்குது. அது எப்படி வரும்னா இரிட்டேட் பண்ணுங்க. அந்த நாய்ஸ் வந்து கண்டினியூஸாக வராது, ஒரு மாதிரி ஒய் அப்படின்னு வரும், ஒரு 2 செகண்ட் ஸ்டாப் ஆகும், திருப்பியும் ஒய் அப்படின்னு வரும், ஒரு 2 செகண்ட் ஸ்டாப் ஆகும், அந்த மாதிரி விட்டு விட்டு வரும். அது வந்து இரிட்டேட் பண்ணும், உங்களுக்கு அந்த ப்ளசன்ட் டிரைவிங்கே தராதுன்னு வச்சுங்களேன். திருப்பியும் வந்து நான் வண்டியை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது சரி அதை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு 4 days வண்டி அப்படியே வச்சுருக்காங்க. நான் அப்படி கால் பண்ணுறேன், திருப்பி கால் பண்ணுறேன், அவங்க வந்து சார் பார்க்குறேன்றாங்க, மீட்டிங்கில் இருக்கான்றாங்க. நிறைய இஷ்யூ போச்சு. நான் அதுக்கு பர்டிகுலராக ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், பாருங்கள். அது 4th day வந்து நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு பார்க்கும்போது வண்டி சொல்கிறாங்க, அந்த உள்ளே வந்து பெல்ட் டென்ஷனர்லேருந்து அந்த நாய்ஸ் வருது அப்படின்றாங்க. ஸோ ஓகே, அந்த பெல்ட் டென்ஷனர்லேருந்து மறுநாள் மாற்றினாங்க. மறுநாள் மாற்றி எனக்கு ஈவினிங் வந்து வண்டி எடுத்துன்னு வந்து வீட்டில் விட்டாங்க. எடுத்து வரும்போதே எனக்கு நல்லா கேட்குது அந்த நாய்ஸ் வெளியில். ஸோ திருப்பியும் வந்து அந்த சர்வீஸ் அட்வைசருக்கு நான் அந்த வீடியோ எடுத்தே காட்டுறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், என்ன சார் இன்னும் அந்த நாய்ஸ் வருது அப்படின்ட்டு. அவரில் வராதுங்களே அப்படி இப்படின்னு சொல்லி மறுநாள் திருப்பியும் வந்து எடுத்துன்னு சொல்கிறாரு. எனக்கு நைட்டு செம்ம டென்ஷன் ஆகி மாருதியோட ஒரு 2 மெயில் ஐடி இருக்குது, கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மெயில் போட்டு அந்த சேம் மெயிலை ஸோ அவங்களுக்கும் அந்த சர்வீஸ் சென்டருக்கும் போடுறேன். மறுநாள் காலையிலேயே எனக்கு கால்ஸ் வருது. கால்ஸ் வந்து இந்த மாதிரி திருப்பியும் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 days ஆச்சு. அப்புறம் தான் வந்து அந்த நாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னே அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா வாட்டர் பம்ப் இருக்குது, வாட்டர் பம்போட
இதில் தான் வந்து அந்த பெல்ட் போய் கனெக்ட் ஆகுது, அந்த வாட்டர் பம்போட பேரிங் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ எனக்கு வந்து அப்போ தான் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து பார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ட்டு ஒரு 2 டேஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் இந்த ப்ராப்ளம் போதுங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ராப்ளமோட ஒரு கஸ்டமர் வராங்க உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அதை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை கிளியர் பண்ணி விடுங்க. ஒரு 10 நாள் வேஸ்ட்டாக வண்டி இல்லாமல் சர்வீஸ் சென்டருக்கும் இங்கேயும் வீட்டுக்கும் சர்வீஸ் சென்டருக்கும் வீட்டுக்கும் அப்படியே சுற்றிட்டு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, ஒரு டென்ஷன் ஆகி லாஸ்ட்டில் வந்து எனக்கு அதை வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணல, வாரண்டியில் தான் கிளைம் ஆச்சு. ஸோ இதுதான் மக்களே இஷ்யூ அவங்ககிட்ட. எனக்கு இந்த கார், அதாவது எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் 100% பர்ஃபெக்டான ஒரு கார். ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில், அதாவது இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு ஒரு கார்னா, ஸோ இது வந்து நான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஆனால் அந்த அந்த கான்ஸ், அதாவது மைனஸ், நெகட்டிவ்னஸ் எங்கே வருதுன்னா, அது மாருதியோட சர்வீஸ் கிட்டேருந்து தான். ஒரு ஒஸ்ட்டான ஒரு சர்வீஸுங்க அவங்களது. நான் பர்டிகுலராக ஒரே சர்வீஸ் சென்டரை பற்றி பேசலை. நான் ஆக்சுவலாக 3 சர்வீஸ் சென்டர் மாற்றிட்டேன். 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்லை அப்படிங்கிறத மாதிரி தான் இருப்பாங்க. இன்ஜின் ஆயில் மாற்றும் போது, ஆயில் சர்வீஸ் போகும்போது எதனா ஒரு டென்ஷனு, எதனா ஒரு மைனஸ் இருக்கும். அதில் ஒன்று வண்டியை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்று பார்ட்ஸை வந்து போட்டிருக்க மாட்டாங்க, பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரூமியான் வந்து போனது மக்களே. அது வந்து டொயோட்டா வந்து இவங்களோட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் நான் ஒரே சர்வீஸ் சென்டரில் தான் வந்து எர்டியோஸை வந்து சர்வீஸ் பண்ணது. அதனால் வந்து டொயோட்டாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த சுசுகின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணுவாங்க. சர்வீஸை வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனு அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டாங்க மக்களே. நிறைய இஷ்யூ நடக்கும் இவங்ககிட்ட. பர்டிகுலராக இந்த இன்ஜின் இஷ்யூவில் வந்து இந்த மாதிரி முடிஞ்சதுங்களா. 2வது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லெஃப்ட் டோர், பேசஞ்சர் ரியர் டோர் வந்து நல்லா அடி. இது வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஆச்சு. ஃபஸ்ட் இயர் எண்டு, அப்போ தான் எண்ட் ஆக போகுது. 2024 எண்டு டிசம்பரில் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சில் ஆச்சு. ஏப்ரலில் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் முடியுது. ஸோ அப்போ தான் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்சூரன்ஸில் தான் பண்ணேன். பட் ஆனால் அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து எதிர்பார்த்தது வந்து அந்த டோரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு இம்பேக்ட் ஜாஸ்தி. ஸோ அதை இம்பேக்ட் வந்து ஜாஸ்தின்றதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணாமல் அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரிப்பேர் பண்ணதில் வந்து பெயிண்டிங்கே சரியில்லைங்க. இப்போ கூட நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் கலரில் வந்து ஒரு பேட்ச் வந்து ஒன்று தெரியும். நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு ஒயிட் கலர் வண்டியில் எல்லோ கலர் பேட்ச், அதாவது அந்த அடிப்பட்ட இடத்துல இவங்க பெயிண்ட் பண்ண இடம் அது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த பேட்ச் வந்து நல்லாவே தெரியும். அந்த டோருக்கு உள்ள அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் இந்த 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 பர்டிகுலர் இடத்துல மட்டும் நான் ஒர்க் பண்ண சொல்லி ஒரு 3 டைம்ஸ் வண்டியை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு சர்வீஸ்னே சொல்லுவேன். ஒரு டெக்னீஷியன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து எனக்கு தெரியுது. நான் அந்த டெக்னீஷியன் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இல்லைங்க, சரியாக பண்ணுங்க அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் புரிஞ்சுக்கவும் மாட்டுறாரு. ஒரு வெல் ஸ்கில்டு டெக்னீஷியன் கிடையாதுன்னே சொல்லுவேன். ஏனோ தானோன்னு அப்பாயிண்ட் பண்ணிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே வரும்னா நம்ம கஸ்டமர் தலையில் தாங்க வந்து விடியுது. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து சூப்பரான ஒரு வண்டி, நல்ல ஒரு வண்டி. இந்த 30,000 கிலோமீட்டர் ஓட்டினதில் நல்லாவே இருந்தது. எதுவும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இஷ்யூனா கண்டிப்பாக அந்த சர்வீஸில் தான் வந்து நான் சொல்லுவேன். நான் வந்து எப்போவுமே இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் போடுறதுக்கு எதிர்பார்ப்பேன். பட் ஆனால் இவங்ககிட்ட ஃபுல்லி சிந்தட்டிக்கோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 5,500 ரூபாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 2,000 2,500 ரூபாய்க்கே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் இவங்ககிட்ட போட்டுட்டு ஒரு 5,000 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயிலை மட்டும் வெளியில் மாற்றுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. ஏன்னா எனக்கு இன்ஜின் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாவே ஃபீல் ஆகும் நீங்கள் செமி சிந்தட்டிக் போகிறதுக்கும் ஃபுல்லி சிந்தட்டிக் போகிறதுக்கும். ஸோ இந்த வண்டியை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கார் நாலேஜ் இருக்குது,
அதாவது வண்டியை பற்றி நான் புரிஞ்சுப்பேன், எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்துன்னா நான் அதை டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுசுகியில் எடுங்க. அப்படின்லாம் கண்ணை மூடிட்டு ரூமியான் போயிடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கே வந்து இவங்க பயங்கரமான ஒரு வேலையை காட்டுறாங்க. டு பி ஃப்ராங்க் சொன்னால் தண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருக்குது மாருதிக்குள்ளே. வண்டிங்க ஜாஸ்தி மக்களே. அதே மாதிரி எர்டிகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எல்லோ போர்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரையாரிட்டி, அந்த என்ன சொல்கிறது, அந்த கரெக்டான உங்களுக்கு அந்த சர்வீஸ் தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ரியல் ஓனர்ஷிப் ரிவ்யூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமோட பேஜோட ஐடியாவும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து அதுலேயும் டிஎம் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பாய்.